7 புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே எழுதியிருக்கீங்க. ஆனா 8வது மட்டும் வித்தியாசமா எழுதியிருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கிறேன். 2ம் ஒண்ணு தானே. காலமும் ஒண்ணு, கர்மாவும் ஒண்ணு, ஜோதிடமும் ஒண்ணு, ஜாதகமும் ஒண்ணு. அப்ப இதோட சம்மந்தப்பட்டது. அது கிரகங்களா நான் சொல்றேன். இது வந்து வாழ்க்கை முறையா சொல்றேன். வாழ்க்கை பயணமா சொல்றேன். பாதையா சொல்றேன். கண்டிப்பா பயன்படும். அப்படியே தான் இருக்கும். இது இது என்னன்னா, காலம் தானே கர்மா. கர்மா தானே ஜோதிடம். ஜோதிடம் தானே வாழ்க்கை முறை. வாழ்க்கை பயணம் தானே வாழ்க்கை. காலத்தில் பயணம். காலத்தோட பயணத்த வாழ்க்கை பயணம்னு சொல்றோம். வாழ்க்கை பயணத்த என்ன பண்றோம்? கர்மான்னு சொல்றோம். கர்மாங்க என்ன? ஜோதிடம்ன்றோம். கர்மா பார்த்தா ஜோதிடம் தெரியும். ஜோதிடம் எல்லாரும் தெரிஞ்சு படிக்க முடியாதுல்ல. அதுக்காக இந்த கர்மா என்னென்ன பண்ணும்? இந்த வாழ்க்கை பாதை எப்படி மாத்துது? எப்படி ஆசைப்படும்? எப்படி ஆசைப்படாம வைக்கும்? எப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்? எப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்? எது நல்லது? எது கெட்டது? நல்லது நல்லது எது? கெட்டது கெட்டது எது? நல்லது கெட்டது, கெட்டது நல்லது எதுன்னு வாழ்க்கை பயணத்தில கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் வந்து பிரதிபலிக்கிறதுக்காக, இந்த ஜோதிடத்த நம்ம என்ன பண்றோம்? காலத்தில் பயணம்னு மாத்தி எழுதியிருக்கோம். இது கிரகங்கள்னு பேர மட்டும் குறிப்பிடாம, வாழ்க்கையோட நடைமுறையா இப்படியெல்லாம் இருக்கு. நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாரி.